அவசாரம் குடிச்சு தலைமுறை கோயிலுக்கு போய் குங்கும போட்டுங்கிறதால அங்க வந்துடுது. கொடுத்து சொன்னேன். அப்படி சொல்லுங்க. அத வரணும்னா எதுல பாக்குறது? அதுல பார்த்துதான் ஒன்று கடாயமே பாவா யாரு அனாத மாதிரி நிக்கிறான் பாரு. நீ தோப்பனா இருக்காரு முக்க வயிறு இருக்காரா இல்லையா? முக்க வையங்க. அவரோட தோப்பனா இருக்காரு அரச வயிறு கனம் பயிரா இருக்கு உண்டியோட. நான் சொல்லுவேன் அரச வையங்க. ஓஹோ அப்படி இருக்கிறச்ச பேரு வெங்க வயிறு வெறும் பயிர் இல்லையா? என்ன பெரிய வெடமயிரா இருக்கு. வெங்கட்டா வையங்க அப்படி சொல்லுங்க. வாழ்ற தாத்தா இருக்காளே காலாண்ட தாத்தா இருக்காரா இல்லையா? இருக்கா. அவரோட தாத்தாவோட 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 மூத்த தாத்தாவுக்கு திதி பண்றாங்க. என்ன திதினா கர்மசாந்தி பண்றாங்க. கர்மசாந்தினா என்ன? எல்லாரும் பின்னாடி கர்மசாந்தி பண்ணுவார். 30 நாள் 30 இல்லையா? 30 நாள் பிரிட்டிஷ் இல்ல 30 நாள் வந்து அவரை தெய்வமா கும்பிடுவார். சரி சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். 16 முடிஞ்சு 30 உனக்கு உனக்கு ரெண்டா 30 நாள் வந்து அவரை சாமியா கும்பிடுவார். சரி அதுக்காண்டி காலாண்ட தாத்தா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உங்களுக்கு 1008 ஐயமாடு போய் மேலவனத்துல போய் காலை முன்னை முஸ்தை மாவிளை தெப்பை வரலாம் சேகரிச்சு சொல்லியிருக்காரு. சரி 1999 வந்துட்டான். சரி இந்த ஊழவுக்கு நாராயணன் இருக்கானே இருக்கா. அவன் மட்டும் சீக்கிரம் வரைய கருப்பாய் மகனா கருப்பாய் மகன் அப்படி சொல்லுவாங்க. அடே கருப்பாய் மகனா சும்மா தேவையா வாடா வேண்டாம். இப்படா வருவீங்கப்பா. எல்லாம் பப்புடு காட்ட அப்படிதான் இருக்கீங்க. சல்லு சைட்ல நிக்கணும். நாங்க இறங்கி போடுங்க சொல்லட்டுமா? நீ இப்ப வந்து என்ன கேட்கிற? ஏண்டா இவாள் தான் முன்னாடி வந்தா. சரி நீ இப்ப வந்துட்டு நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன்ற. ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டேன். இவ்வளவு நேரம் நீ எங்கடா போயிருந்தேன்? தாத்தா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா என்ன சொன்னாரு? டேய் அம்பி தாத்தாவோட தாத்தாவுக்கு திதி பண்றாடா. திதி பண்றேன்னு சொன்னாரா இல்லையோ? திதி ஆமா. அப்படின்னா 30 நாள் தெய்வம் எடுத்து வச்சு கும்பிடுவார். அதுக்காக திதி அதுக்கு முஸ்லிம் மாவிளை தெப்பம் சேரணும் தாத்தா சொல்லியிருக்காரு. சரி இந்த கிச்சாம்பா இருக்கானே ஆமா அவனும் தான் புல்லு. ஆமா நீயும் தான் புல்லு. ஏண்டா அவனுக்கு இப்ப நம்ம வர முடியுமாடா? ஏண்டா அவன் அரசாங்கத்துக்குள்ளடா அவன். சரி ஆமா ஏன்னா அவனுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்காடா? அவனுக்கு அறிவு உனக்கு இல்லையாடா? அது இருந்தா ஏன்டா இருக்கு? அவன் காலையில சென்று பண்ணி பள்ளி பாளையம் சென்று உங்களை எல்லாம் போட்ட எனக்கு அறிவு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்? 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்கிறீங்க. இல்ல சொல்றேன் 1008 ஐயமான் போகணும் போய் காரை முன்ன முஸ்லிம் சேர்த்து தாத்தா சொல்லியிருக்காரு. ஆமா அதனால இச்சாமலை அழைச்சுட்டு போக சொல்லியிருக்காரு தாத்தா. சரி அழைச்சுட்டு போயிட்டு இருக்கேன். என்ன பண்ணா பசிக்குதுண்ணா நான் சொன்னேன். என்ன அப்படி இன்னைக்கு பசிக்குன்னு சொல்றேடா? சரி ஆள் போட்டு சாதம் தர்றேன். சரி சாப்பிடா அப்படின்னு அது என்ன சொன்னா? என்ன சொன்னா? தோழர்களே தங்களுக்கு சாதம் வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஓ சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஆமா சரி நான் சொன்னேன். ஏன்டா அப்படி அதோ வர கங்கை தெரியுது. சரி அந்த கங்கையில போய் ஜலம் முதல் இல்லையோ ஜலத்தா கையில் அல்லா காக்கை எச்சரிட்டு அப்படியே விட்டுட்டேன். 2வது ஜலத்தா அழுனா இல்லையோ செத்த மீன் கையில வந்துருச்சு.
அதையும் கையில விட்டா அப்படியே கையை விட்டுட்டான். மூன்றாவது கை ஜலத்தால் நாம அருந்தலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணான். அப்ப நான் கேட்டேன், ஏண்டாம்பி ஜலத்தை அருந்ததுக்கு மருத்துவம் இருக்கு. சரி அத சொன்னேன். இந்த ஒரு கை ஜலத்தை அருந்தாங்க ஆசையெல்லாம் இருக்கு. சரி எனக்கு பசி இருக்குது. இந்த கை ஜலத்தை கையில வச்சுட்டு என்ன சொன்ன தெரியுமே தோழர்களே, எனக்காக இந்த ஒரு கை ஜலம் கிடைக்குது. என்னை 10 மாதம் சுமந்த தாய்க்கு ஜலம் கிடைக்குமோ கிடைக்கலையோ யோசனை இருந்தா யோசனை பண்ணி அப்படியே கெங்கல விட்டான். சரி காட்டுக்கு போவார்கள் சமத்தை சேகரிக்கணும். எல்லா தெற்பை சேகரிச்சுட்டான்டா. சரி தெற்பை மாத்திரம் அறுக்க மறந்துட்டான். என்ன நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? இல்ல தெற்பை புள்ள அறுத்துட்டான். தெற்பை புள்ள அறுக்க மறந்துட்டான். நான் ஒரு முடிச்சா அறுத்து தரண்டா அப்படின்னு. சரி என்ன சொன்னான், அடே தோழர் தரண்டா வாங்க மாட்டேன், நானா அறுக்கணும், நானா கட்டணும். சத்தியத்துக்கு பங்கம் வந்துடும். அவன் சத்தியத்தை கடைபிடிக்கிறான். ஆமா நீ சத்தியம்னா சர்க்கார் பொங்கமா நினைக்கிறேன். அது ஓம்பளக்கண்டா யாரு இவன் அப்படி கிடையாது. அப்புறம் இன்னைக்குமே ஹரிகிருஷ்ணன் தான் இருப்பேன். யாருக்கு ஆத்தாளுக்கு கூட யாருக்கு துரோகம் பண்றவங்க எனக்கு வராது. நீ ஏமாற்றா நீ செய்யறானே நல்ல போக்குடா படுத்துட்டு இருக்காங்க. சரி அவனுக்கு பக்கத்துல பாம்பு படம் எடுத்துருக்கு. பாத்தியா என்ன பாம்பு படம் எடுத்தத? என்ன படம்? சினிமா படமா? அப்புறம் முகர படம். நீ ஏற படம் எடுத்ததுன்னு அதோட சீரவத்தை எடுத்துட்டு இருக்குடா. தலை நீட்டிட்டு இருக்கு. ஆமா சரி இதுதான் நல்லா பாத்துட்டு வரேன். டேய் போய் பாருடா. கிச்சா படுத்திருக்கானா? சரி அது சோப்பு கட்டி தின்று சோம்பல இருக்குது. வாயில நிறைய வந்துட்டு இருக்குடா. சோப்பு கட்டியா? சவுக்காரன் சாப்பிட்டு இருப்பான்டா. அதனால சவுக்காரன் சாப்பிட்டு பேசக்கூடாது. சரி மூச்சு தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்தியா இல்லையா? மூச்சு இல்லடா. இல்லையா? அந்த நல்ல பாம்பு அவனை கடிச்சு கொண்டுச்சு. என்னடா சொல்ல போறோம்? அந்த சத்திரவதி மாமிக்கு ஒரே குழந்தை தானே இருக்காங்க. அந்த ஒரு மகனை வச்சு இந்த உலகத்தையே ஆளலாம். அப்படிப்பட்ட தாய் மறந்துட்டானேடா. நம்மளையும் மறந்துட்டான். அம்மா கேட்டா அதுவும் வர்றோம். என்ன சொல்லுவோம்? சத்திரவதிக்கு என்ன சொல்லுவோம்? சத்திரவதிக்கு என்ன சொல்லுவோம்? நமக்கு என்ன சொல்லுவோம்? சத்திரவதிக்கு ஊசி ஏத்துற மாதிரி மாமி உங்க மகன் வாரான் இருக்கிறான். வாரத்தை ஒண்ணா இருக்கணும். பொருள் இருந்தா இருக்கணும். ஆமா வீட்டுக்கு போவார்கள் தோழர்மாரே. விகாரகாரத்துல இருந்துட்டு தெரியுமா? என்னடா பூண்டுல மாத்தி போட்டுருவான். அதனால பூண்டுல மாத்தி போடுறான்.